வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. அமெரிக்காவில் ஓய்வு பெற்ற தபால்காரர் ஒருவருக்கு முறைகேடாக 1300 குழந்தைகள் பிறந்துள்ள சம்பவம் DNA சோதனையில் நிரூபணமாகியுள்ளது. இதை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் உள்ள நாஷ்வில் பகுதியில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட தனியார் விசாரணை அதிகாரி ஒருவர் இங்குள்ள 87 வயதான ஓய்வு பெற்ற தபால்காரர் தான் இதற்கெல்லாம் காரணம் என பல்வேறு ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளார். கடந்த 2001ஆம் ஆண்டு இந்த தனியார் விசாரணை அதிகாரியை தொடர்பு கொண்ட 2 இளைஞர்கள் தங்களது உண்மையான தந்தையை கண்டுபிடித்து தருமாறு தனித்தனியாக முறையிட்டுள்ளனர். இதை தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் பல வெளியாகின. இது குறித்த விசாரணையில் அந்த 2 இளைஞர்களின் உண்மையான தந்தை ஒரே நபர் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து 15 ஆண்டுகளாக மேற்கொண்ட விசாரணையின் முடிவில் நாஷ்வில் பகுதியில் குடியிருக்கும் ஓய்வு பெற்ற தபால்காரர் தான் இந்த 1300 குழந்தைகளுக்கும் உண்மையான தந்தை என்பதை DNA சோதனை மூலம் அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய பலரும் தங்களுக்கு உண்மை தெரியும் என்றும் வெளியே சொல்லிக்கொள்ள அஞ்சுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே 1300 குழந்தைகளுக்கு தந்தையானது குறித்து விளக்கமளித்த அந்த தபால்காரர் அந்த காலத்தில் கருத்தடை என்பது பிரபலமாகவில்லை என்றும் தற்பொழுது இந்த விவகாரத்தில் தாம் வெட்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். 1960களில் தான் பிரபல நடிகர் ஒருவர் போன்று இருந்துள்ளதாகவும் பெண்களை கவரும் வசீகரம் தனக்கு இருந்ததாகவும் விசாரணை அதிகாரியிடம் இவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த 1300 குழந்தைகளில் எவரும் இந்த முதியவர் மீது வழக்கு தொடுக்கவோ அவரை கலங்கப்படுத்தவோ முன்வரவில்லை எனவும் அந்த தனியார் விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.